இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுங்க? என்னங்க? ஒண்ணு இல்லையா, சாப்பாடு அஞ்சலி. அது தெரியுது, இப்பதானே சாப்பிட்டீங்க. அது சாப்பிடும் போது ஆபீஸ பத்தி யோசிச்சுட்டு இருந்தனா, ஒழுங்காவே சாப்பிட முடியல, அதான் திடீர்னு பசி வந்துருச்சு. சரி, அதுக்கே இவ்ளோ பதட்டப்படுறீங்க? அப்படியா? இல்லையே, நான் பதட்டப்படலையே, நான் கூலா தான் இருக்கேன். சரி, எங்க எடுத்துட்டு போறீங்க? இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. இங்கதான் உட்காந்து சாப்பிட போறேன். நான் இங்கேயே எடுத்துட்டு போகல, சாப்பாட போட்டு இப்படி திரும்பினா அதுக்குள்ள நீ வந்துட்ட. சாப்பாடு வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் சூடா ஏதாவது சமைச்சு கொடுப்பேன்ல. ஏன் ஆறி போனதை சாப்பிடுறீங்க? இல்லையே, ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. சரி, உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க. நீங்களாவே ஒன்னொன்னா செஞ்சுக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் ஏதாவது போடவா? வேணாம். சரி, சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன், நீ போ. ஏ, நான் இங்க இருக்க கூடாதா? சாச்சா, நான் அப்படி சொல்லல, நான் கொஞ்சம் மெதுவா சாப்பிடுவேன். அது வரைக்கும் நீ எதுக்கு? அதான் நீ போ. அதான் உன் வீட்டுக்கு ஏதோ ஃபோன் பண்ணுன்னு சொன்னீங்க, இப்போ ஃபோன் பண்ணேன். ஏங்க, இங்க போனே போக மாட்டேங்குது, நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கு. முதல்ல இந்த நெட்வொர்க்கை மாத்தணும். ஆமா, மாத்திரலாம். சரி, நீங்க சாப்பிடுங்க. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. ஷோர், கண்டிப்பா. துளசி, என்ன மன்னிச்சிட. நான் உன் மேல இருக்க அன்பாலதான் நான் உனக்கு தாலி கட்டினேன். அவ என்னை விட்டு போயிடக்கூடாது, அவ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். அது சுயநலம்தான். ஆனா என்னால மட்டும்தான் துளசிக்கும் தியாவுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அந்த தப்ப செஞ்சேன். துளசி இல்லாம என்னால வாழவே முடியாது. அவளை நீதானே எனக்கு அடையாளம் காட்டின. அவதான் என் வாழ்க்கைன்னு நீதானே எனக்கு புரிய வச்ச. அப்ப என் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குல்ல. தயவு செஞ்சு எப்படியாவது துளசியை என் கூட சேர்த்து வை. துளசியும் அவ குடும்பமும் நான் செஞ்ச தப்பால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியணும்டா. அப்படி முடிஞ்சிருச்சுன்னா பழனிக்கு வந்து நான் மொட்டை போடுறதா வேண்டி இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஏண்டா? நீங்க எதுக்குமா மொட்டை அடிக்கிறேன்னா வேண்டுதல் வைக்கிறீங்க? ஏண்டா? ஏன் நான் மொட்டை போட்டுக்கிட்டா என்ன? என் பிள்ளைக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? உன் கல்யாணம் என் கனவுடா. உன் அண்ணன் கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அது எல்லாமே உன் அப்பாவோட முடிவு. உன் அக்கா கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது உன் கல்யாணம் மட்டும்தான். நீ எதை பத்தியும் யோசிக்காதப்பா. நீங்க 2 பேருமே நல்லா வாழ்ந்தா போதும். அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு. மா, நீங்க இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நம்பும் போது நான் எப்படிமா துளசி மேல இருக்க என் காதலை உங்ககிட்ட சொல்லுவேன்? டேய், என்னடா யோசிக்கிற? போய் சீக்கிரம் ரெடியா போ. போடா. இப்பயே வா. ரெடி ஆகுடா. சரி. டேய், கோவில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ண சொன்னால உன்ன, என்னடா ஆச்சு? இவன் தான் தலைவர் ஆர்டிஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டான்.
அப்படியா? இதுல எந்த செல்வம் ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு போனது? ஆ? டேய், இவனுங்களை என்ன அடிச்சு காட்டாலும் சொல்ல மாட்டானுங்க. ஆ? நீங்க ஒன்று பண்ணுங்க, இவனுங்க 3 பேர் வீட்டுக்கு போய் தேடுங்க. வீட்டை தலகழ திருப்பி போட்டாவது ஹார்ட் டிஸ்கோட வரணும், புரியுதா? எவனாவது வீட்டுல கேள்வி கட்டான்னு வச்சுக்கேன், எல்லாரும் தூக்கி போட்டு உதைங்க. ஆ? போங்கடா, போங்க. ஹார்ட் டிஸ்க் மட்டும் கைக்கு வரட்டும், உங்களுக்குலாம் இருக்குடா. இங்க பாருங்க, துளசி அளவுக்கு தியாவை இங்க யாரும் நல்லா பாத்துக்க முடியாது. நல்லா பாத்துக்கிறதுனா சாப்பாடு போடுறது, Dress வாங்கி கொடுக்கறதுன்னு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். உங்க பொண்ண தியா ரோல் மாடலா எடுத்துக்கிட்டா அவ நடு தெருவுல அவமானப்பட்டு தான் நிப்பா. எந்த அம்மாவாது இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவாங்களா? மோனிகா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, பாத்துக்கோ. யாரும் அடையாளம் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கா, அத உங்களால கேள்வி கேட்க முடியல. என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தியா பார்த்தா அவ கெட்டு போக மாட்டா. கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அவ வளர ஆரம்பிச்சிருவா. இதெல்லாம் தப்பே இல்லைன்னா அவ யோசிக்க ஆரம்பிச்சிருவா. உங்க கிட்டலாம் வசதி எதுவுமே இல்லைனாலும் ஒழுக்கமாச்சும் இருக்கேன்னு தான் என் குழந்தைய நான் இங்க விட்டு கொடுத்தேன். ஆனா இங்க அதுவுமே இல்லங்கிறப்போ வேண்டாமே வேண்டாப்பா சாமி, என் பொண்ணு இங்க இருக்க வேண்டாம். தியா வா. என்னம்மா பேசுற? எவனோ முகம் தெரியாத ஒரு கோழை என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்கு என் பொண்ணை தப்பா பேசுவீங்களா? நடந்த ஒரு அநியாயம், அதுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னமா சம்பந்தம்? அது எப்படி சார்? எவனோ ஒருத்தன் தாலி கட்டுற வரைக்கும் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் போய், இதெல்லாம் நீங்க வேணா நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். உங்க பொண்ணுக்கு யார் கூடயும் பழக்கம் இருக்கு. அவன் தான் இந்த தாலிய கட்டியிருக்கான். ஐயோ, உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு அவங்க இப்படியெல்லாம் டிராமா ஆடிட்டு இருக்காங்க. பாவம், நீங்களும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க.